ஹலோ गाइस இனி நம்ம பார்க்க போற அனிமே டீமன்ஸ் வார்ட் எஸ்கேலிபர் அகாடமி எபிசோட் 11 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ரெசிலியாவோட அப்பாவும் சொல்ல இருக்காரு, ரெசிலியா நீ வந்து என்ன பண்றனா நீயும் நம்ம ரெஜினாவும் அந்த ஷெல்டர்ல போய் ஒழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நானும் உன்னோட அம்மாவும் மற்ற விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறோம். இதெல்லாம் கேட்ட நம்ம ரெசிலியாவும் கேட்கறா, அப்பா நீயும் அம்மாவும் எங்க கூட வரலாம்ல, ஆனா இருந்தாலும் நம்ம ரெசிலியாவோட அப்பா அங்க வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா என்னால வர முடியாது, ஏன்னா எனக்குன்னு தனிப்பட்ட வகையில நிறையவே டியூட்டிஸ்லாம் இருக்கு. என்ன டியூட்டிஸ்? அதாவது இந்த ஹியூமன்ஸை காப்பாற்றணும் அதுதானே. அப்படின்னா நானும் வரேன், நானும் வந்து காப்பாத்தலான்னு இருக்கேன். அப்போனா உன் கையில ஹோலி சோடோட பவர் இருக்கணும், அதனால வேணாம், ஏன்னா உன் கையில அந்த விதமான பவர்லாம் இல்ல. உனக்கு ஹோலி சோடோட பவர் கிடைக்குதோ அப்போ நீ வந்து எங்க கூட சண்டை போடலாம். ஆனா நீ வந்து கவலைப்படாத, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டோரி வந்து உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஏன்னா இந்த டீமன் லார்ட் வந்து பேருக்கு நீ இப்போ வேணா கெட்டவனா இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அவன் தான் வந்து இந்த வாய்ஸ் எல்லாம் அழிச்சு காப்பாத்துற மாதிரி இருக்கும். அதனால நீ நம்பு, இந்த மாதிரி அவன் வருவானு. அதெல்லாம் ஸ்டோரிஸ் இல்ல, அதெல்லாம் உண்மைதான். இதுக்கப்புறம் சீனோ பிரசன்ட்டுக்கு வந்து நம்ம ரெசிலியாவும் அங்க பாக்குறா. அங்க பார்த்தா போகலாம் தள்ளி போவ. இப்பதான் நம்மளுக்கே புரியுது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அவனும் நம்ம ரெசிலியாவை பார்த்து அங்க ரொம்பவே சந்தோஷமாயின்னு இருக்கான். இந்த மாதிரி நான் ரெசிலியாவை தோக்கடிச்சிட்டேன், அவ்வளவுதான், நான் ஸ்ட்ராங்கு தான். இப்படி இவன் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா முன்னாடி ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ் வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்க அவனால நம்பவே முடியல, இந்த ஸ்கெலிட்டன்ல எங்கல இருந்து வந்தது, யாரு சமன் பண்ணா. ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம ரெசிலியாக்கே புரியுது எல்லாமே நம்ம லியனஸோட வேலை தானே. அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் சொல்லுது, இந்த மாதிரி நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா நாங்க உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காம சுத்தமா கண்டுக்கவே இல்லை. நீங்க யாரா வேணா இருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி நான் உங்க எல்லாரையும் என்னோட லெவல் 6 சோசரியை வச்சு அழிக்கலான்னு இருக்கேன் இப்படின்னு அவனும் அவனோட பவர்லாம் அங்க யூஸ் பண்ண. திடீர்னு பார்த்தா நம்ம லியனஸ் அங்க வந்து நிக்கிறான். இதை பார்த்து நம்ம ரெசிலியாவும் அங்க ஆச்சரியமா இருக்க, அவனும் இதுதான் டைம்னு அங்க அட்டாக் பண்ணி விட்டுறான். அங்கே நம்ம லியனஸ் இருந்தனால அவன் வந்து நம்ம ரெசிலியாவை அங்க காப்பாத்தி விட்டுறான். நம்ம ரெசிலியாவுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி இந்த ஸ்கெலிட்டன்ல யாரு சமன் பண்ணா. இதனாலே நம்ம லியனஸும் சொல்றான், உனக்கு தெரியலையா என்ன, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு கீச்சன்லாம் தந்தல, அவங்க தான் இவங்களே. இப்பதான் இந்த ஸ்கெலிட்டனே அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அந்த ஸ்கெலிட்டன்ஸும் சும்மா இல்ல, அதோட பவர் லெவல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டனும் நம்ம ரெசிலியா கையில வந்து சொல்லுது, மேடம் நீங்க வந்து கவலையப்படாதீங்க, நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, மீதி எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இப்படி இவங்களும் பேசின்னு இருக்க. அங்க இருக்க ஒன்னொரு ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் சொல்லுது, அப்போனா நாங்க எதுக்கு இருக்கோம், நீ வந்து எல்லாரையும் காப்பாத்துறேன்னா. இதெல்லாம் பார்த்து நம்ம லியனஸ்க்கு அங்க கோவம் வருது. ஆமா நீங்க சண்டை போடுவீங்களா இல்லையா. சைட்லயே பார்த்தா நம்ம நெஃப்கேஃபும் அவனோட பவரை ஏத்தின்னு இருக்கான். ஏத்திங்கன்னே சொல்றான், இந்த மாதிரி நான் ஹியூமனா இல்ல, அப்படி நான் ஹியூமனா இருந்தா நீ பண்ண அட்டாக்ல இப்போதைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம லியனஸ்க்கும் புரியல, ஆமா இவன் யாரு தான், ஆனா அவன் இதுதான் டைம்னு அவனோட ஃபயர் அட்டாக் அங்க பயங்கரமா பண்றான். ஆனா இதெல்லாம் கண்டுக்காம நம்ம லியனஸும் முன்னாடி வந்துட்டு அந்த ஃபயர் அட்டாக் எதிரா ஐஸ் அட்டாக் பண்ணிடுறான். இதை பார்த்து நம்ம நெஃப்கேஃபுக்கு அங்க ஒண்ணுமே புரியல, ஆமா இவன் யாரு தான். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம லியனஸும், நான் தான் முதல்ல கொஸ்டின் கேட்பேன், இந்த மாதிரி நீங்க யாரு, எதுக்கு இங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நாங்க வந்த வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல காடஸோட வெசலும் ஆக்டிவ் ஆக போகுது, அவங்க திரும்பவும் உயிரோட வர போறாங்க. இதுக்கு மேல யாராலையும் உயிரோட இருக்க முடியாது. இதுக்கு மேல நான் இங்க இந்த டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் வந்து இங்க இருந்து போறேன் இப்படின்னு அவனும் போக ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்ம லியனஸும் அவனோட ஷேடோ அட்டாக்லாம் அங்க பண்றான். ஆனா இவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவன் அதையே உடைச்சிட்டு அங்க இருந்து போகும்போதே சொல்றான், இந்த மாதிரி எங்களோட காடஸ் வந்து திரும்ப வர போறாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் இங்க இருக்க ஹியூமன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாம இந்த உலகமே அழிய போகுது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரெசிலியாக்கும் அங்க ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி யார் இவன், இந்த மாதிரி வந்தான் அட்டாக் பண்ணா போயினே இருக்கான். ஆனா நம்ம லியனஸ்க்கும் அங்க புரியுது, இந்த மாதிரி இவனை பத்தி எனக்கு தெரியும், இவன் வந்து நெஃப்கேஃப், இவன் வந்து நான் வச்ச மீட்டிங் எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருக்கான். ஆனா நம்ம லியனஸ் அங்க யோசனை இருக்கான், இந்த மாதிரி இவன் யாரை தாரிவே பண்றான், காடஸ்ன்னு சொன்னான், அப்போனா ரொசேலியாவா, இப்படி இவனும் யோசனை இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. இப்பதான் அவங்களே அங்க ஸ்ட்ரெயிட்டா பாக்குறாங்க. அங்க பார்த்தா பயங்கரமா வெளிச்சமா இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம லியனஸ்க்கும் புரியுது, இது வந்து எப்போ நடக்கும்னா யாரையாச்சும் ரிவைவ் பண்ணும் போதுதான், அதாவது காடஸையோ இல்ல ஏதாச்சும் ஒரு வெசலியோ. அங்க இருக்க அந்த ஸ்கெலிட்டனும் சொல்லுது, இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாவே அழிஞ்சு விழ போகுது, நம்ம வந்து இங்க இருந்து போறதுதான் நம்மளுக்கு நல்லது. இதனாலேயே நம்ம லியனஸும் சொல்றான், இந்த மாதிரி நீ இந்த பொண்ணை வெளியில எத்தனை போ. இப்பதான் நம்ம ரெசிலியாவே அங்க கை காட்டுறா, ஹே லியோனஸ் அங்க பாரு. இதனாலேயே அவங்களும் அங்க பாக்க இப்போதான் அங்க ஏதோ ஒரு உருவத்தையே காட்டுறாங்க. யார் அதுன்னு பார்த்தா காடஸ் ரொசேல். இதை பார்த்தோன்னே நம்ம லியனஸ்க்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான வார் நடந்திருக்கும்ல, அதுக்கு பின்னாடி 6 பேரோட கை இருக்கும், அதுல ஒரு கை இதுவும் தான். இதுக்கப்புறம் நம்ம ரெஜினா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு வித்தியாசமான லைட்டை பார்த்தோம், அதுவும் இல்லாம அங்க வாய்டோட குயின் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம ரெஜினாவும் அந்த பொண்ணு கையில சொல்றான், இந்த மாதிரி நீ வெளியில வரக்கூடாது, ஏன்னா வெளியில நிறையவே ஆபத்து இருக்கு, வந்தா நம்ம இறந்து போயிடுவோம். இந்த சைடு நம்ம அல்ஃபைனா அவளோட பவர் யூஸ் பண்ண அங்க பார்த்தா மிசைல் மாதிரி ஏதோ ஒன்று பறக்குது. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, அந்த மிசைலுக்குள்ள அதோட பவர் தான் இருக்கு. இந்த மாதிரி அந்த மிசைல ரொம்ப தூரத்துக்கு காமிச்சா யார்
யாரை வேணா நம்மளால வாட்ச் பண்ண முடியுமா. இதுக்கப்புறம் தான் அந்த வாய்ஸோட சீனியை காட்டுறாங்க. அங்க பார்த்தா அதுங்களும் வர ஆரம்பிக்குது. அங்க பார்த்தா அந்த வாய்ஸும் பயங்கரமா வந்துன்னு இருக்க. இதை பார்த்து அவங்களும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி இங்க நிறையவே வாய்ஸ் எல்லாம் வந்துன்னு இருக்கு, அதனால நம்ம பார்த்துதான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெசலியாவும் இல்லை, அதுவும் நம்ம லியோனஸும் இங்க இல்ல. இந்த சைடு இவங்களும் டிஸ்கஸ் பண்ண இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம இங்கல இருந்து பந்து போயிடலாம். இப்படி இவங்களும் பேசின்னு இருக்காங்க. பார்த்தா வாய்ஸும் பயங்கரமா அட்டாக் பண்ண இருக்கு. இதை பார்த்து அவளுக்கும் ஒன்றும் புரியல, இந்த மாதிரி இங்க என்னதான் நடக்குது, இது வந்து காடஸோட விஷயம் அதுதானே இது. இந்த சைடு அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் அங்க பயங்கரமா தாக்கின்னு இருக்காங்க. என்னதான் இவங்க தாக்கினாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ரீஜென்ரேட் ஆயிடுது. இதனாலேயே அவங்களாலையும் அங்க ஒண்ணுமே பண்ணல, அவங்களும் அங்க போராடின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெஜினா சாக்குயா இவங்களும் பயங்கரமா அட்டாக் பண்ண இருக்காங்க. இருந்தாலும் அதுங்க சும்மா இல்ல, அது பார்த்தா ரீஜென்ரேட் ஆயினே தான் இருக்கு. இதனால இவங்களுக்கே புரியல இந்த மாதிரி நான் என்ன பண்றதுன்னு. ஏன்னா நம்மளோட பவர் இவங்களத கம்பேர் பண்ணா நம்மளதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம லியோனஸ் அங்க கத்தி சொல்றான், இந்த மாதிரி எல்லாருமே கேளுங்க, இந்த மாதிரி வாய்ஸோட தலையை நோக்கி தாக்குங்க. ஏன்னா நீங்க தலையை தாக்குனாதான் இதுங்களால திரும்பவும் ரீஜென்ரேட் பண்ண முடியாது. நீங்க அப்படி தலையை தாக்கலனா இதுங்க வந்துனே தான் இருக்கும். இதனாலே நம்ம சாக்குயா ரெஜினா இவங்க எல்லாருமே டிசைட் பண்ணி அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒரு ஹிண்ட் கச்சிச்சா. இதனால நம்ம ரெசலியாவும் அங்க பயங்கரமா தாக்கி அங்க இருக்க வாய்ஸ் எல்லாம் ஒண்ணு அழிச்சுன்னு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் அங்க அதே மாதிரி தாக்கி கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க வாய்ஸ் எல்லாம் அழிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களும் அங்க இருக்க வாய்ஸ் எல்லாம் அழிக்க இப்பதான் நம்ம லியோனஸே சொல்றான், இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அந்த வாய்ஸோட கதையை நம்ம முடிச்சாச்சு, இருந்தாலும் வாய்ஸ் வந்துனே தான் இருக்கு. எல்லாம் எதுனால, எல்லாம் அந்த காடஸ்னால தான். அந்த காடஸையும் நம்ம போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அல்ஃபெனா அவளோட பவர் யூஸ் பண்ண, இதனால அவளும் அந்த பைக் எல்லாம் கண்டுபிடிச்சிடறா. இவங்களும் அங்க பைக் எல்லாம் எடுக்க போகும்போது நம்ம அலைவும் வெளில வந்து நிக்கிறா. என்னதான் அவ வெளியில வந்து நின்னாலும் அவ வந்து இன்னமும் இன்ஜர்டா தான் இருக்கா. இப்படி இவங்களும் அங்க பயங்கரமா அந்த பைக்கை நோக்கி ஓடின்னு இருக்க. இந்த சைடு அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர் சொல்றாங்க, பரவாயில்லப்பா, ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு சண்டையை போட்டு, இன்னைக்கு ஒரு வேட்டை தான், இன்னைக்கு நம்ம பயங்கரமா சண்டை போடலாம் இப்படின்னு இவங்களும் அங்க சண்டை போட்டுன்னு இருக்க. நம்ம லியோனஸும் அந்த காடஸை பார்த்து யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி நான் எப்படி இந்த காடஸை தோக்கடிக்கிறது, அதுவும் இல்லாம நான் இருக்க ஹைட்டுக்கு என்னால அதை தொடக்கூட முடியாது. இதனாலே அவனும் அவனோட பயங்கரமான அட்டாக்கை அங்க பண்ண தயாராகிறான். இவனும் அந்த காடஸை நோக்கி அந்த பவர் அட்டாக் பண்ண அங்க இருக்க ஆளுங்களும் இதை ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா அந்த அட்டாக்கோட பவர் பயங்கரமா இருக்கு. அங்க இருக்க ஹீட்டுனால அந்த காடஸை அங்க கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களும் ஆச்சரியமா இருக்க. ஆனா இப்போதான் எல்லாருமே நோட்டீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம லியோனஸ் பண்ண அட்டாக்க அப்படியே அந்த காடஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம லியோனஸ் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக்க இது அசால்ட்டா ஊஞ்சிருச்சா இப்படி இவனும் ஷாக்ல இருக்க. இப்போதான் அதுவே அதோட அட்டாக் அங்க பண்ண ஆரம்பிக்குது. பார்த்தா அதுவும் ஒரு ஹை லெவல் செகண்டரி அட்டாக்கா இருக்கா. இதை பார்த்து நம்ம லியோனஸ்க்கும் புரியுது, இந்த மாதிரி என்னால இந்த அட்டாக்கை அவ்வளவு சீக்கிரத்துல சர்வே பண்ண முடியாது. இதனாலே அவனும் அவனோட ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் அங்க லியோ பேரியருக்குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கே புரியுது, இது நம்ம லியோனஸோட அட்டாக்கோடவே இது டபுளா இருக்கு. அதுவும் அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அங்க பார்த்தா நெருப்பு கொழும்பு அங்க விழ ஆரம்பிக்குது. இதையும் நம்ம ஆர்கேல வந்து வெளில இருந்து பார்த்துன்னு இருக்கா. இது வந்து லெவல் 11ஓட மாஸ்டர் ஸ்பெல் ஆச்சு, இது எப்படி இது கேஷ் பண்ணிச்சு இப்படின்னு இவ்வளவு பார்த்துன்னு இருக்க. இந்த சைடு அந்த பொண்ணுங்களுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி அங்க என்னதான் நடக்குது எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, அங்க இதுக்கு எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. அப்பதான் அங்க ஒரு மெசேஜே வந்து, இந்த மாதிரி உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு. இந்த சைடு நம்ம லியோனஸை தான் காட்டுறாங்க. அவனோட பேரியரே அங்க உருக ஆரம்பிக்குது. அங்க பார்த்தா இன்னமும் வாய்ஸும் வர ஆரம்பிக்க. இதெல்லாம் பார்த்து நம்ம லியோனஸும் சொல்றான், இந்த மாதிரி நான் தான் உங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும் போல, அதுவும் இல்லாம நான் இப்போ ஒரு ஸ்பெல்ல கேஷ் பண்ண போறேன், அதனால நான் தான் உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும், ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஸ்மெல்லு இப்படி இவனு சொல்ல இருக்க. பார்த்தா நம்ம ரெசலியாவும் அவளோட கையை வெட்டிட்டு அங்க ஏதோ ஒரு டார்க் ஸ்பெல்ல போட்டு அவளை பறக்க ஆரம்பிக்கிறா. பின்னாடியே பார்த்தா 2 விங்ஸும் வந்திருக்கு. இப்படி அவளும் அங்க பாந்து போய் அட்டாக் பண்ண இருக்க. இந்த சைடு ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் சும்மா இல்ல, அவங்களும் பயங்கரமா தாக்கின்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் டிஸ்ட்ராக்ட் பண்ண இருக்க. இதுதான் டைம் நம்ம லியோனஸும் அந்த காடஸ்க்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவனும் அங்க போயிட்டு அவனோட பயங்கரமான ஸ்வாடை எடுத்துட்டு, நான் வந்து இந்த பவரை இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன், இன்னைக்கு டைம் வந்துச்சு, இந்த மாதிரி நான் என்னோட 10 ஸ்லேவ் அட்டாக்கை நான் உன் மேல பண்ண போறேன். ஆனா விசலுக்குள்ள எந்த விதமான அங்க பயமும் தெரியவே இல்லை. நம்ம லியோனஸும் சொல்றான், நான் வந்து இதை பண்ண போறேன் இப்படின்னு. அவனும் தாக்கலான்னு இல்லை, ஆனா அவனோட ஸ்வாடு வந்து அங்க கேட்க மாத்து, ஏதோ அந்த ஸ்வாடே வேணான்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த அட்டாக்கு. இதனாலே நம்ம லியோனஸ்க்கும் புரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இங்க சரியா இல்ல, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. இப்பதான் அந்த வாய்டோட குயினை சொல்லுது, இந்த மாதிரி உன்னோட டீமன் ஸ்வாடு என்ன அட்டாக்கே பண்ண முடியாது. இதை கேட்டு நம்ம லியோனஸும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இந்த குரல் அப்படியே நம்ம ரொசேலியாவோட குரல் மாதிரியே இருக்கு. அப்போனா உள்ள இருக்கிறது ரொசேலியாவா இப்படின்னு அவனும் யோசனை இருக்கு. ஆனா அவனோட மனசை கல்லாக்கிட்டு அவனும் ஒரு பயங்கரமான அட்டாக்க போடுறான். ஆனா இவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அங்க பார்த்தா அதோட ப்ரொடெக்ஷன் பேரியரை அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு, இதனாலே அந்த காடஸும் தப்பிச்சது. இதுக்கப்புறம் அதுவும் அதோட லெஜெண்டரியான அட்டாக் அங்க பண்ண ஆரம்பிக்குது. இதோட மேஜிக் அங்க உருவாக்க. இதுக்கப்புறம் பார்த்தா அதோட உடம்புல இருந்து அங்க நிறையவே அம்பெல்லாம் வந்து தாக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க அம்பும் நிறைய சோல்ஜர்ஸை தாக்குது, அதுவும் இல்லாம அதோட ஆளுங்களே அங்க தாக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அதுவும் தாக்க. அங்க பார்த்தா நம்ம லியோனஸோட நெஞ்சிலே ஒண்ணு குத்திது. இதை பார்த்து நம்ம ரெசலியா அவங்க ஆடி போயிட்டு இந்த மாதிரி அவளும் காப்பாத்தலான்னு வர. ஆனா
அதுக்குள்ள அந்த காடஸ் வந்து இன்னமும் ஒரு பெரிய அட்டாக்கை பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் அந்த அட்டாக்கை பண்ணி நம்ம லேனஸ் அங்க கொல்லலன்னு இதை பார்த்து நம்ம ரெசேலியாவும் இது எப்படி நடக்கும், நான் வந்து என்னோட லேனஸை நான் வந்து சாவ விட மாட்டேன் இப்படின்னு இவ்வளவு சொல்ல அங்க பார்த்தா இவளோட பவர் அங்க இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் இல்லாம நம்ம லேனஸ் ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரெஸ் தந்திருப்பான்ல, அதுவும் அன்லாக் ஆகி இதோட பவர் வேற லெவலா மாறுது. இதை வச்சு அதுவும் அங்க பயங்கரமா தாக்க இது பார்த்தா அங்க சூப்பர் எஃபெக்டிவா இருக்கு. இதனால எப்படியோ தாக்கி நம்ம ரொசேலா அவ தள்ளி தூரமா அமுச்சு விட்டுறா. இதுக்கப்புறம் அவளும் நம்ம லேனஸ் கிட்ட வந்து இருக்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அங்க ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க வாய்ஸ் எல்லாம் அழிச்சு பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ரொசேலியாவும் அங்க வந்துட்டு ஹே லீனஸ் நீ வந்து நல்லா தானே இருக்க, ஆனா பார்த்தா நம்ம லீனஸ் ஒரு கனவு லோகத்துல இருக்கான். பார்த்தா அதுலயும் ஒரு பாஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த பாஸ்ட்லயும் நம்ம ரொசேலியா வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி நீ எங்க இருந்தாலும் என்னை வந்து நீ தேடி கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் தானே. இதனாலே அவனும் எழுந்து சொல்றான் ஏ ரெசேலியா நீ வந்து இங்க இருந்து போயிடு, இருந்தாலும் அவன் நான் போக மாட்டேன்னு சொல்றா. இதுக்கப்புறம் தான் நம்ம லீனஸ் யோசிச்சு சொல்றான் இந்த மாதிரி நான் இந்த பொண்ணை ஸ்லேவ் ஆக்கியிருக்கேன், அதுவும் இல்லாம இது வரைக்கும் இவ என் கூட இருந்தா, அதனால நீயாச்சும் உயிரோட இருக்கணும், அதனால நீ என்ன பண்ணு என்னோட ரத்தத்தை குடிச்சுக்கோ, இந்த மாதிரி நீயாச்சும் உயிரோட இருப்ப. இதனாலே அவ்வளோ அங்க ரத்தத்தை குடிக்கலான்னு போறா. இப்பதான் ஒரு பாஸ்ட் சீனியை காட்டுறாங்க. அப்படி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நான் வந்து இப்போ இருக்க மாதிரி நான் உனக்கு கிடைக்கலன்னா நீ வந்து கவலைப்படாத, இந்த மாதிரி நீ என்னை வந்து போட்டு தள்ளுற உன்னோட டீமன்ஸோட வச்சு, நீ வந்து என்னை பத்தி அப்போ கவலைப்படாத, நீ வந்து என்ன போட்டு தள்ளுற. இதெல்லாம் கேட்டு நம்ம லினஸ் அங்க யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான். இந்த மாதிரி அந்த டைம்ல ரொசேலியா வந்து அந்த வாய்ஸோட உடம்புல போய் மாட்டிக்கினானா அப்போனா நான் எதுக்கு இந்த உலகத்துல வரணும், ஏன்னா என்னோட குறிக்கோள் என்ன, இந்த மாதிரி நான் ரொசேலியாவை நான் பார்க்கணும், அதுதான் என்னோட குறிக்கோள். ஏன்னா நான் அவளை சந்திக்கணும். திரும்பவும் பிளாஷ்பேக்கு போது திரும்பவும் அவன் கேட்கறான் ஆமா நான் எதுக்கு உனக்கு கொல்லணும், ஆனா நான் வந்து உனக்கு கொல்ல மாட்டேன், நீ வந்து கவலைப்படாத. ஆனா உனக்கே புரியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்போதான் உனக்கு டியூட்டி நான் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ரெசேலியா அவங்க சொல்றா இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு டீமன்ஸோட கொடுத்தேன்ல அதோட டியூட்டியை அதுவே ஒரு நாள் உனக்கு சொல்லும் இப்படின்னு அந்த மெமரிஸ்லாம் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துன்னு இருக்கு. சொல்ல போனா இந்த மெமரிஸ்லாம் அவன் மறந்தே மறந்துட்டான். இப்படி இவனுக்கு பழைய மெமரிஸ் வரதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட்ல கடைசியில ஏதோ ஒரு மெசேஜை விட்டு போயிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு அடுத்த எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம லீனஸ் வந்து இன்னமும் இறக்கல, அவன் இறக்குற நிலைமையில இருக்கான். அதுவும் இல்லாம அந்த வாய்டோட குயின் அது என்ன நம்ம ரொசேலியாவா என்ன, அதுக்கான பதில் நம்மளுக்கு அடுத்த எபிசோட்ல தெரியும். ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பார்த்துன்னு இருக்கிறது அனிமே பாய் இந்தியா. ஸோ இவங்க இந்த வீடியோ எதிர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.